இதில் அப்படியே கீழே இருந்து வந்துட வேண்டியதான். எப்படி? திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருவண்ணைநல்லூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர், அப்படியே கீழே இருந்து வரிசையாக வந்துட வேண்டியதான். அப்படிதான் போட்டிருக்காங்க. சில கேள்வி இப்படியும் கேட்குறாங்க நமக்கு எளிமைக்காக. சரி, அதுக்கப்புறம் கொங்குதுயர் வாழ்க்கையை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இது நியாயப்படி இங்கே 10வதுல எங்கே இருக்குன்னா, திருவிளையாடல் புராணத்தில் கீழே ஒரு குறிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாட்டு. இது திருவிளையாடல் புராணம் அந்த திரைப்பட வசனம் கேட்டிங்கன்னா அதில் இந்த பாட்டு வரும். இந்த பாட்டை சொல்லி தான் தப்பு இருக்குன்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையாகும், அதை சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா குறுந்தொகையில் இருக்கு. குறுந்தொகையில் 2வது பாட்டு இந்த கொங்குதையர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலேது கெளிய நட்பின் மயிலியல் செறியேற்ற அறிவை கூந்தலில் நரியும் உழவோ நீ அறியும் பூவே என்று சொல்லி அந்த தலைவன் வந்து தலைவியை பாராட்டுவான். அந்த பாட்டை எப்படியோ இவங்க தூக்கி இதை ஒரு கதையாக்கிட்டாங்க. இது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டு. ஆனால் திருவிளையாடல் புராணம் என்பது 10ஆம் நூற்றாண்டை ஒட்டி அதுக்கப்புறம் தான் வந்தது. அந்த இது வந்து இந்த பாடலை மையமாக வச்சுக்கிட்டு அங்கே 64 திருவிளையாடலில் தருமிக்கு பொற்களி தந்ததுங்கிற ஒரு திருவிளையாடல், அதுக்கு இந்த பாட்டை எடுத்துக்கிறாங்க. அப்படியே அமைஞ்சிருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நற்றிணை, கலித்தொகை, குறுந்தொகை, புறநானூறு என்ற விடையில் சியில் இருக்கக்கூடிய குறுந்தொகை என்பதுதான் சரியான விடை. குறுந்தொகையில் 2வது பாட்டு தான் சரியான விடை. சரி, அதுக்கப்புறம் தேம்பாவணி, வீரமாமுனிவருடைய தேம்பாவணி காப்பியம் உங்களுக்கு தெரியும். எத்தனை காண்டங்கள்? 3 காண்டங்கள். அது 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள் அதெல்லாம் அமைஞ்சிருக்கு. இது 8ஆம் வகுப்புல 27ஆம் பக்கத்தில் இருக்குது, 2ஆம் பருவத்தில் இருக்குது, +2லையும் இருக்குது. +2 புத்தகத்தில் பார்த்தாலும் தேம்பாவணி பாடம் இருக்குது, அங்கும் இதே தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார். இதில் படலமும் ஞாபகம் வைக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கோங்க. காண்டம் வந்து 3, அது பெரிய பிரிவு. படலம்னா அதே 3 பிறகு 2 பிறகுனா 36, ஒவ்வொன்றே 12 12, 3 12 36. எத்தனை பாட்டுன்னா அந்த 36 படலத்தை முதல்ல போட்டுங்க, 15 போட்டுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்டாங்கன்னா அப்படி ஒரு நினைவுக்காக. அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது? குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் நந்திக்கலம்பகம், 4000 திவ்ய பிரபந்தம், கலித்தொகை, நற்றிணை. குலசேகர ஆழ்வார் பக்தி இலக்கிய காலத்தில் உள்ளவர், அதனால நற்றிணை, கலித்தொகை இதில் வரவே வராது. சரிங்களா? நந்தி கலம்பகம் அது வந்து கலம்பகம் ரொம்ப பிற்காலம். 4000 திவ்ய பிரபந்தம் தான் சரியானது. அதில் முதல் 1000, 2ஆம் 1000, 3ஆம் 1000, 4ஆம் 1000னு 4 பிரிவு உண்டு. அது முதல் 1000ல் பெருமாள் திருமொழி அந்த பகுதியை தான் இவர் எழுதியிருக்காரு. அவர் ஒரு சின்ன நூலாக இருக்கும். பெருமாள் திருமொழி படிக்க ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது. அதில் ரொம்ப நான் எங்கே பிறப்பேன், எங்கே இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னே ஏங்குற மாதிரி இந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கும். பெருமாள் திருமொழி தான் அந்த பகுதி. ஆனால் 4000 திவ்ய பிரபந்தம்னு மொத்தமாக போட்டாங்க. இது பல்வேறு ஆழ்வார்கள் பாடினது. அதில் ஒரு பகுதி இவர் பாடியிருக்காரு. அந்த பகுதி பெருமாள் திருமொழி. அது முதல் 1000 என்ற பகுதியில் இருக்குது. அதுக்கப்புறம் கள்ள வேடம் புனையாதே பல கங்கையின் முன்கடம் நனையாதே. இது வந்து 6ஆம் வகுப்புல இருக்கு. 6ஆம் வகுப்புல கடுவழி சித்தர் என்று ஒரு சித்தருடைய பாடல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. எளிமையான நடைதான். அதில் முதல் வரி, அதாவது 6ஆம் வகுப்புல 16ஆம் பக்கத்தில் இந்த பாடல் இருக்கு, கடுவழி சித்தர் பாட்டு. அதில் அந்த கடம் என்பதன் பொருள் யாதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கடம் என்றால் உடம்பு என்றுதான் பொருளாம். அதுக்கு கடம் என்றால் உடம்பு, உடம்பு, கால்கள், கைகள், தலை என்று சொல்லப்பட்டிருக்கு. உடம்பு. கங்கையில் உன் கடம் நனையாதே, உன் உடம்ப நினைக்காத அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ பாவம் பண்ணிட்டு அங்கே போய் நினைச்சா ஒன்றும் போகாது அப்படிங்கிற கருத்தில் புரட்சிகரமாக சொல்றாரு. இதே பாடலோட கடைசி 2 வரி 61ஆம் கேள்வியில் வருது. திரும்ப அதை பார்க்கலாம். ஒரே செய்யுள்ளே 2 கேள்வி கேட்டிருக்காங்க 6ஆம் வகுப்புல. இது 6ஆம் வகுப்புல 16ஆம் பக்கம் 2ஆம் பருவத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தருக்கு தொடர்பு இல்லாத தொடரை தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ கேள்வி முறை இப்படி மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. எது சரியானது அல்ல எது தவறானதுன்னு கேட்பாங்க. இதில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து திருஞான சம்பந்தருடையது, 1 வந்து தவறானது. உமையாள் பொற்கிண்ணத்தில் அழித்த ஞானப்பாலை உண்டார், சரியானதுதான். 220 தலங்களை வழிபட்டார்,
அது நம்ம சந்தேகமாக இருக்குது. திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டார், அது சரியானதான். ஆதிசங்கர இவரை திராவிட சிசுன்னு சொல்றாரு. அப்பூதி அடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார். இது அப்பூதி அடிகள் புராணம் 10th வருது. அங்கேயும் திருஞான சம்பந்தத்துக்கு சம்பந்தம் இல்லை, அங்கே திருநாவுக்கரசர் தான் வர்றாரு. எனவே இந்த வரி தான் சம்பந்தம் இல்லாதது. அப்போ அந்த 220 சொல்றது ரைட்டு தான், அவர் சம்மந்தப்பட்டது தான். அப்போ ஏபிசி 3 திருஞான சம்பந்தர் தொடர்புடையது. டி மட்டும் அப்பூதி அடிகள் மூத்த மகனைன்னு போட்டிருக்காங்க, மகனை தான் சரி, மகனை அதான் சரி. உயிர் பெற செய்தார், செய்தவர் திருநாவுக்கரசர். இங்கே இவர் செஞ்ச மாதிரி போட்டிருக்காங்க, அது தவறு. அப்போ டி என்பதான் தவறான விடை, மற்ற 3 சரியானது. அதுக்கப்புறம் உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் 120, 204, 80, 67. இது 10ஆம் வகுப்புல சீராப்புராணம் பகுதி. அந்த பாடல் 179ஆம் பக்கத்தில் இருக்கு. 80 பாடல்கள் என்பதான் சரியான விடை. அதாவது முதுமொழி மாலை என்ற நூலில் உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலையில் 80 பாடல்கள் இருக்கின்றன, சரியான விடை. அதுக்கப்புறம் சாலை இளந்தரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எது? அது 1991 10ஆம் வகுப்புல 231ஆம் பக்கத்தில் இருக்கு. இது ஆண்டெல்லாம் நாம் அங்கே பார்த்தா நினைவு வச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது? இது ஒரு உரைநடை பகுதியில் இருக்கு. 8ஆம் வகுப்புல 31ஆம் பக்கம் இருக்கு, 2ஆம் பருவத்தில் உள்ள புத்தகத்தில். அதுக்கு விடை என்னன்னு கேட்டிங்கன்னா, கதரின் வெற்றி, தேசிய கொடி, தேசபக்தி, தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் கட்டாயமாக இருக்காது, கதரின் வெற்றி என்பதுதான் சரியான விடை, கதரின் வெற்றி. அதுக்கப்புறம் படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, இது உரைநடை பகுதியில் இருக்கு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. இந்த வரிகளை நாங்கள் அடிக்கோடு போட்டு காட்டியிருக்கோம். என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இது யாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு கடிதம், மூவாவினுடைய கடிதம். இது நேரு கடிதத்தில் இப்படி சொல்ல மாட்டாரு. ஏன்னா அண்ணாவில் பொங்கலை பற்றி சொல்லியிருக்காரு, காந்தியடிகள் கடிதம் நம்மகிட்ட இல்லை. எனவே மூவாவின் கடிதம் தான். ஒரே மூவாவின் கடிதத்தில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், இப்போ ஒன்று பார்த்துருக்கோம். இதில் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்துங்கிற ஒரு புகழ்பெற்ற வரி அதை சொல்லுவாங்க, அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. அப்புறம் வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு, அம்பேத்கரை பற்றி 10ஆம் வகுப்புல 70ஆம் பக்கம் ஒரு பாடம் இருக்கு. அதில் இந்த செய்தி வருகிறது. 1915, 17, 30, 32 வருது. 30 தான் சரியான விடை, 1930. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு, இது 10ஆம் வகுப்புல திரைப்படத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு, அதில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் இதுக்கான விடை இன்னொரு கேள்வியில் இருக்கு, 98ஆம் கேள்வியிலையும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. குதிரையை வைத்து இயக்கப்படமாக எடுத்தார்கள் என்று வருது. அப்போ என்ன விலங்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கேட்ட கேள்வி என்னது? முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்குன்னு கேட்டிருக்காங்க. அங்கே குதிரையை வைத்து தான் எடுத்தாங்கன்னு விடை இருக்காங்க. அப்போ நம்ம குதிரைன்னு லேசாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? விடை குறிக்கும் போது நம்ம பொதுவாக எடுத்தோடனே தெரிஞ்ச கேள்விக்கு விடை குறிச்சிட்டே போயிருங்க. சந்தேகமாக இருக்கிறது விட்டு வைங்க. இப்படி சில சமயம் பின்னாலே அவங்க விடையை சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால் அதை எதிர்பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் கோடு வகைப்படும். 2 வகை, 3 வகை, 4 வகை, 5 வகை. அதில் அந்த பெரியாரின் பெண் விடுதலைன்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது. அது 10ஆம் வகுப்புல 41ஆம் பக்கம் இருக்கு. 2 வகை, அடிப்படை தேவை, அகற்றப்பட வேண்டிய தேவை என்று 2 வகையை சொல்றார் அவர். விடுதலை சிந்தனைகளை சொல்லும்போது 2 வகைப்படும் சொல்றதுல இந்த 2 சொல்றாரு. அடிப்படை தேவை, அகற்றப்பட வேண்டியவன்னு 2 இதை சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்தியாவின் மட்டுமல்லாமல் கோடு ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது. இது உலகளாவிய தமிழர் என்று 9ஆம் வகுப்புல 2ஆம் பருவத்தில் 44ஆம் பக்கத்தில் ஒரு பாடம் இருக்கு. உலகளாவிய தமிழர், உலகம் பூரா பரவிட்டாங்க அப்படிங்கிறதுல. அதில் விடை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிங்கப்பூர் மலேசியா, சிங்கப்பூர் மொரீசியஸ், சிங்கப்பூர் இலங்கை, சிங்கப்பூர் பினாங்கு. நாம் மலேசியா இலங்கை இதை சொல்லுவோம், ஆனால் அது இல்லை.
சிங்கப்பூரும் மொரீசியஸும் தான் தமிழர்கள் வந்து அந்த குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு. சிங்கப்பூர், மொரீசியஸ் ஒரு தீவு, உங்களுக்கு தெரியும். அது வந்து 9ஆம் வகுப்புல அந்த 2ஆம் பருவத்தில் 44ஆம் பக்கம் உரைநடையில் இருக்குது. அதுக்கடுத்து அந்த மூலிகையை பற்றி ஒரு பாடம் இருக்குது. அது 9ஆம் வகுப்புல 2ஆம் பருவத்தில் 81ஆம் பக்கம் இருக்குது. கேள்வி: கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர். அப்போ கரிசலாங்கண்ணியை 3 சொற்கள் குறிக்கின்றன. ஒன்று எதை குறிக்கலை. குறிக்கக்கூடிய சொற்கள் கரிசலாய், கரிசாலை, கையாந்தகரை, அதுக்கப்புறம் தேகராசம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சிங்கவல்லி அப்படின்னு இடையில ஒன்று விட்டுட்டேன். இந்த 3 கொடுத்துருக்காங்க. இதில் கரிசலை குறிக்கக்கூடிய அந்த கரிசலாங்கண்ணியை குறிக்கக்கூடியது கரிசாலை, அதை குறிக்குது. கையாந்தகரை அதுவும் அதை குறிக்குதான். தேகராசம் அப்படிங்கிறது அதை குறிக்குதான். இந்த சிங்கவல்லி என்பதை அதை குறிக்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ சிங்கவல்லி எதை குறிக்குது அப்படின்னா தூதுவளை என்ற ஒரு மூலிகை குறிக்கக்கூடிய அது ஒரு சொல். தூதுவளை குறிப்பது சிங்கவல்லி என்பது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது அடுத்த கேள்வி. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது? பொருள்கோள் 8 வகைப்படும். ஆற்றினர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்லிட்டு 8 வகை பொருள்கோள் சொல்லுவாங்க. அது வந்து 9ஆம் வகுப்புல 80ஆம் பக்கத்தில் இருக்குது, 3ஆம் பருவத்தில். அதில் அந்த அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறள் எந்த பொருள்கோள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிரல் நிறை. நிரல்னா வரிசைப்படி அமைவதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு இல்வாழ்க்கையில் வந்து அன்பும் அறனும் இருக்குமேயானால் அந்த இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் இருக்கும் என்று அதை சொல்லுகிறார். அதை சொல்லும்போது முதல் 2ஐயும் ஒரு வரிசையில் அடைக்கிறாரு, அடுத்த 2ஐயும் அடுத்த வரிசைப்படி சொல்கிறாரு. அப்போ இதை எப்படி பொருள் செய்யணும் அப்படின்னா, இல்வாழ்க்கையில் அன்பு இருந்தால் பண்பு இருக்கும், அறம் இருந்தால் இல்வாழ்க்கையின் பயன் இருக்கும் என்று இப்படி பொருள் செய்யணும். அந்த நிரல் என்றால் வரிசைன்னு அர்த்தம். நிரல் நிறை என்று சொன்னால் வரிசைப்படி என்று பொருள். அந்த வரிசைப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதேபடி கீழே உள்ள வரிசையை நம்ம பொருள் செய்ய வேண்டும் என்பதான் நிரல் நிறை பொருள்கள். அப்போ இதுக்கு விடை வந்து நிரல் நிறை பொருள்கள் என்பதான் சரி. ஆற்றினர் பொருள்கள், மொழிமாற்று பொருள்கள், விற்பூட்டு பொருள்கள் அதெல்லாம் பெரிய விளக்கங்களை உடையது. அதனால் நான் இங்கே சொல்லலை. நீங்கள் அந்த நிரல் நிறை பொருள்கள் என்பதை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேண்மை. இது வந்து திருக்குறளில் அறனறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை என்று 10ஆம் வகுப்புல 148ஆம் பக்கம் இருக்குது. அந்த குறளில் கேண்மை என்ற சொல் வருகிறது. கேண்மை என்றால் நட்புன்னு அர்த்தம். அப்போ நட்புக்கு இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்குன்னா, கேண்மை சொல்லின் எதிர் சொல் என்னன்னு கேட்டிருக்கு. கேள்வியை நல்லா படிச்சோம்னா அவசரப்படக்கூடாது. கேண்மைக்கு எதிர் சொல். கேண்மைக்கு பொருள் வந்து நட்பு, அப்போ எதிர் சொல் பகை. அப்போ பி என்று சொல்லக்கூடிய பகை என்பதுதான் சரியான விடை. துன்பம், பகை, நட்பு, வலிமை என்று இருக்கல்லவா, அதில் பகை என்பதுதான் சரியான விடை. சரி, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? இது ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம். இது வந்து 10ஆம் வகுப்புல 22ஆம் பக்கத்தில் இருக்கு. இது இப்போ ஐகாரம், அவுகாரம் இவையெல்லாம் 2 மாத்திரைகள். ஐகாரம்னா ஐயின்னு அர்த்தம், அவுகாரம்னா அவு என்று பொருள். அதான் இன்னொரு வகுப்பில் உங்களுக்கு விளை சொல்லுவோம். அந்த ஐகாரம் அவுகாரம் இதுக்கு தனியாக சொல்லும்போது 2 மாத்திரை, இதையும் தனியாக சொல்லும்போது 2 மாத்திரை. சொற்களில் இந்த எழுத்துக்கள் வரும்போது அது வந்து 1.5 மாத்திரையாக குறையும் என்று சொல்வார்கள். எப்படின்னா, இப்போ 5 என்று வருதுன்னு வைங்க, இந்த இடத்துல இதுக்கு மாத்திரை 1.5. இப்போ அவ்வை என்று வருதுன்னு வைங்க, இந்த இடத்துல இதுக்கு மாத்திரை 1.5 மாத்திரை. அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கும் என்பது அது சரியான விடை. இதுக்கு ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐ என்பது ஒரு சொல்லுக்கு முதல்ல, இடையில, கடைசியில் 3 இடத்துல ஐ வரும். இப்போ தவளை இதுதான் கடைசியில் வந்திருக்கு. தலைவன் என்று சொன்னால் இடையில வருது. 5 என்றால் முதல்ல வருது. இந்த 5 என்பது 3 இடங்களில் வரும். முதல் இடத்துல 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும், மற்ற இடங்களெல்லாம் 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்படி ஒரு செய்தி. அதுக்கப்புறம் அவுகார குறுக்கம், அதுக்கு இயற்கையில் 2 மாத்திரை. தனியாக அந்த எழுத்தை சொன்னோம்னா 2 மாத்திரை. அது சொற்களில் அவ்வை என்று வரும்போது அதே மாதிரி 1.5 மாத்திரை ஒலிக்கும்.
இடையில கடைசியில் வருமானா இந்த அவு என்ற எழுத்து வராது தமிழில். எனவே இடையில கடையில்